Hi friends, welcome to SK Innovations. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா 6 மாசம் வரைக்கும் பூண்டை எப்படி கெட்டு போகாம ஃப்ரெஷ்ஷா வச்சிருக்கலாம்ன்ற டிப் தான் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா நம்ம வாங்கிட்டு வந்த பூண்டை இந்த மாதிரி ஒரு பிளாஸ்டிக் கூடையில போட்டு வச்சுக்கலாம். காத்து போற மாதிரி இருக்கணும். அப்பதான் பூண்டு சீக்கிரம் கெட்டு போகாம இருக்கும். பிளாஸ்டிக் கூடையோ இல்லாட்டி பிளாஸ்டிக் தட்டோ இந்த மாதிரி ஓட்டைகள் இருக்க மாதிரி வாங்கி வெச்சுக்கோங்க. அடுத்து பாத்தீங்கன்னா வாங்கிட்டு வந்த பூண்டை அப்படியே முழு பூண்டா வச்சிடாம இந்த மாதிரி பூண்டுக்கு மேலே இருக்கக்கூடிய தோல் எல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு அதில் இருக்கக்கூடிய குச்சியை இந்த மாதிரி ரொட்டேட் பண்ணிங்கன்னா குச்சி மட்டும் தனியாக வந்துடும். இப்போ இந்த பூண்டை அப்படியே நீங்கள் ஸ்டோர் பண்ணலாம். ஏன்னா குச்சி எடுத்துடுறதுனால அந்த பூண்டு உள்ள நல்ல காற்றோட்டமாக இருக்கும். அதனால் சீக்கிரம் கெட்டு போகாமல் இருக்கும். இப்படியும் நீங்கள் ஸ்டோர் பண்ணலாம். அப்படி இல்லாட்டி குச்சியை எடுத்துட்ட பிறகு இந்த மாதிரி தனித்தனி பூண்டா நம்ம எடுத்துடலாம். முழு பூண்டா வச்சு இல்லாமல் இந்த மாதிரி உதிர்த்து விட்டுக்கலாம். நம்ம இதே மாதிரி எல்லா பூண்டையுமே நான் உதிர்த்து விட்டுக்க போகிறேன். உதிர்த்து விட்டுறதுக்கு உங்களுக்கு ஒரு வேளை கஷ்டமாக இருந்தால் இந்த மாதிரி மேல் தோலை மட்டும் எடுத்துடுங்க. எடுத்துட்ட பிறகு அந்த பூண்டை தரையில் வச்சுட்டு ஒரு பூரி உருட்டுற கட்டையாலேயோ இல்லாட்டி உரலாலேயோ இந்த மாதிரி ஒரு தட்டு தட்டினீங்கன்னா பூண்டு ஈஸியாக உதிர்ந்து வந்துடும். நமக்கு கஷ்டமாக இருக்காது. இதே மாதிரி நான் எல்லா பூண்டையுமே உதிர்த்து விட்டுக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா உதிர்த்து விட்டாச்சு. இந்த பூண்டை ஒரு நாள் மட்டும் வெயிலில் நல்லா காய வச்சுக்கலாம். ஒரு 2 மணி நேரம் காய வச்சா போதும். ரொம்ப நேரம் இது காஞ்சிடக்கூடாது. அதுக்கப்புறம் நம்ம வீட்டில் கிச்சனில் வைக்கும்போது வெயில் படாத இடமா நம்ம பார்த்து வச்சுக்கணும். சப்போஸ் டெய்லியுமே அந்த பூண்டு மேலே வெயில் பட்டுட்டே இருந்தால் சீக்கிரமாக அந்த பூண்டு வதங்கி போயிடும். இந்த மாதிரி வைக்கும்போது நமக்கு 6 மாதம் வரைக்கும் கெடாமல் இருக்கும். அடுத்து பார்த்திங்கன்னா ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த மாதிரி பூண்டோட மேல் பகுதியை மட்டும் கட் பண்ணி எடுத்துட்டு ஒரு ஏர்டைட் கண்டெய்னர்லேயோ இல்லாட்டி ஜிப்லாக் கவர்லேயோ போட்டு ஸ்டோர் பண்ணலாம். இந்த மாதிரி ஸ்டோர் பண்ணும்போதும் 6 மாதம் வரைக்கும் பூண்டோட நிறம் மாறாமல் மனம் மாறாமல் ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும். கண்டிப்பாக எல்லோரும் இந்த மெத்தடை ட்ரை பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.